வணக்கம். இந்த தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா, சோமனூர் அருகில் உள்ள சாமலாபுரம் கள்ளப்பாளையம் வில்லேஜ் நம்ம பார்த்துட்ருக்கிறது மிஸ்டர் செல்வராஜ். இவங்க ஆல்ரெடி நம்ம நெட்சர்ஃப் பயோஃபிட் உயிர் உரங்கள், நோய் தடுப்பான் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு காலத்துக்கு மேலமாக பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. வாழைக்கு முழுமையாக நம்ம நெட்சர்ஃப் பயோஃபிட் ப்ராடக்ட் உபயோகப்படுத்திகிட்ருக்குறாங்க. அது இல்லாமல் பப்பாளிக்கு பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. தென்னந்தோப்புக்கு கடந்த 2 ஆண்டுகளாக பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. 90 மரங்கள் களைக்கொல்லி அடிக்கிறதில்ல. வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை உழவு மட்டும் மழை பெய்யறதை பொறுத்து ஓட்டி விட்றாங்க. தொழுவுரங்கள் கொடுத்துக்குறாங்க. அவங்களுடைய இந்த நெட்சர்ஃப் பயன்படுத்தல அனுபவம் எப்படி இருந்துச்சு, காய்ப்பு திறன் எப்படி இருந்தது அப்படிங்கிற அனுபவம் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. நம்ம முழுமையாக அதை கேட்போம். நன்றி. வணக்கங்கண்ணா. பேருங்க? ஊருங்க? சோமனூர் பக்கம். இப்போது நம்மளது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே வாழை பண்ணியிருக்கிறோம், பப்பாளி பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தென்னை நம்ம நெட்சர்ஃப் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கொடுத்துட்ருக்குறீங்க. எவ்வளோ மரங்கண்ணா? 90 மரம். இப்போது 90 மரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னென்ன கீழே அடி உரமாக வேறு என்ன போடுறீங்க? இது நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் தான், வேறு அடி உரமாக என்ன போடுறீங்க? வேறு எதுவும் இல்லைங்க, மாட்டு தான். வருஷத்துக்கு எத்தனை டைம் போடுறீங்க? நெட்சர்ஃப் ப்ராடக்ட்டு எவ்வளோ மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குறீங்க? நான் 6 மாதத்துக்கு ஒரு கொடுக்குறேன். 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் கொடுக்குறீங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைமு ரேப்பப்பு ஷெட்டு. மரம் நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. மட்டும்தான் கொடுக்குறேங்க. ஓகே. ரேப்பப் கொடுக்குற கண்டிப்பாக எந்த மரம் இல்லைங்க. ஓகே ஓகே. செட்டு ஸ்டிம்ரிச்சுங்க, என்பிக்கு. எவ்வளோ எம்எல் கொடுக்குறீங்க? என் 10 மில்லி கொடுப்பேங்க. பி 20ங்க. கே 30. ஒரு ஸ்டிம்ரிச்சுங்க? ஸ்டிம்ரிச்சு 20. செட்டுங்க? இப்போது 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைம் கொடுத்தீங்கன்னா 5 டைம் கொடுத்துருப்பீங்களா? 2 வருஷத்தில் 4 டைம் தான் கொடுத்துருக்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்ததில் என்ன மாதிரி மாற்றம் இருக்குது? அதுக்கு முன்னாடி பூரா இப்படி களையாக இருக்குதுங்களே. நான் களை எப்பவும் எடுக்கிறது இல்லைங்க. களை எடுக்கிற பழக்கமே இல்லை. பழக்கமே இல்லைங்க. வருஷத்தில் ஒரு தடவைங்க தொட்டை விட்டுட்டு உழவு ஓட்டி விடுவோங்க. இடையில பலநாற்று மாதிரி நட்டிங்க, அதை விட்டு அப்படியே உழவு ஓட்டி விட்ருவோங்க. உழவு ஓட்டி விட்டு ஏதாவது குப்பை வந்து ஒரு தடவை குழிக்குள்ளே போடும், தென்னை மரத்து குழி எடுத்து போடுவோங்க. இன்னொரு தடவை அப்படியே காடாக இறச்சிட்டு ஓட்டி விட்ருவோங்க. இறச்சிட்டு ஓட்டி விட்ருவோங்க. இப்போ தேங்காய் போடுற ஆளு எப்படி போட்டுக்கிறாங்களா? தேங்காய் போட்டு நாங்களே சொந்தமாக ஆள் போட்டு அப்படியே. ஓ, அதனால் ஏன்னா அதனால் சுலபம். ஏன்னா போட்டு எடுக்கிறவங்களா இருந்தாலும் இப்படி தான் இருக்குது. சுத்தம் பண்ணுற அவங்க சொன்னாலும் சுத்தம் பண்ண மாட்டேங்க. சரி, அப்படி போகலாங்க. இப்போது நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஈல்டு வந்தது, இப்போ எவ்வளோ ஈல்டு வருதுங்க? 8 வெட்டு வெட்டலாம் இருந்தாங்க. நம்ம எப்படியானாலும் 7 வெட்டு உறுதியாக வெட்டலாங்க. பயன்படுத்தினதில் நம்ம நெட்சர்ஃப் பயோஃபிட் ப்ராடக்ட்டு பயன்படுத்தினதுக்கு முன்னாடி ஈல்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? வருஷத்துக்கு 8 வெட்டு வெட்டலாம், 7 வெட்டு உறுதியாக வெட்டுவாங்க. சரிங்க. மழை காலம் மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு 60 நாள் ஆகிடுங்க. அதனால் ஒரு 8 வருஷத்துக்கு 7 வெட்டு உறுதியாக வெட்டுவாங்க. சரிங்க. முதல்ல பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 16,000 காய் 17,000 காய் அந்த கண்டிஷனில் வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்குங்க. சரிங்க. 100 மரத்துக்கு. சரிங்க. இப்போ ஒரு 20,000 காய் 21,000 காய், இந்த வருஷம் 22,000 காய் வருங்க. அதாவது சராசரியாக 4,000 காய் கூட வந்துருக்கு. 90 மரத்தில். ஆமாம், 90 மரத்துக்குங்க. இப்போது 3 வெட்டு வெட்டியிருக்காங்க. சரிங்க. 3 வெட்டுக்கு 11,000 காய் ஆச்சுங்க. 3 வெட்டுக்கே 11,000 காய் ஆச்சுங்க. ஏன்னா இது வந்து காய் உழவர் சீசனுங்க. அடுத்த ஒரு 4 வெட்டு சேர்ந்தா 11,000 காய் வந்துடுங்க. 10,000 காய் உறுதியாக வருங்க. இந்த 11,000 கழிச்சாலும் 10,000 காய் உறுதியாக வருங்க. அப்படி போட்டால் 21,000 காய் ஆச்சு. இப்போ முதலுக்கு இதுக்கு 4,000 காய் கூட வருது. காய் வெயிட் என்ன கிடைக்குதுங்க? வெயிட் ஒரு 600 கிராம் 650 கிராம். 600 கிராம் கிடைக்குது. 600 கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது உபயோகப்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மட்டை செடிச்சல், பழுப்பு அந்த மாதிரி தொந்தரவு எதுவும் இல்லை இல்லைங்களா? இல்லைங்க. அந்த மட்டை வந்து அப்படியே தொங்கி போயிருங்க, பச்சை மட்டையே ஒரு ஃபுல்லாக தொங்கி போயிருங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. இப்போ இந்த வேசையில் கூட பார்த்தீங்கன்னா மட்டை செடிச்சல் இது இல்லை, பழுப்பும் இல்லாமல் இருக்குது. நல்லா இருக்குது. பக்கத்துலேயே நிறைய பார்த்தீங்கன்னா போகிற மட்டையெல்லாம் தொங்கி போச்சுங்க. சரி சரி. இந்த மட்டை தொங்கல் எதுவுமே கிடையாது. களைக்கொல்லி அடிக்காமல் இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் இல்லைங்களா? ஆமாண்ணா. களைக்கொல்லி இது வரைக்கும் களைக்கொல்லி ரசாயன உரமாக எதுவுமே பயன்படுத்த கிடையாது. இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இது பதநீரும் இறக்குறோம் மாறி மாறி.
அது இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஏதாவது தெரியுதுங்களா? டேஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா? ஆ பார்க்கல. நம்ம ஏற்கனவே ரசாயன உரம் போட்டு இது போட்டு தெரிஞ்சிருக்கேன். முதல்லேருந்து ரசாயன உரம் பயன்படுத்தாதனால தெரில. ரசாயன உரம் குப்பை மட்டும் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பயோவில் அதாவது குப்பை மட்டும் போட்டுறது இப்போ எக்ஸ்ட்ரா இதை மட்டும் கொடுக்கறதுனாலே பார்த்தீங்கன்னா 4000 காய் கூட வருது. கல் மரம் பார்த்தீங்கன்னா அந்த மர சங்காமல் வருது இல்லைங்களா? மர சங்கிரும்பாங்க, மர சங்காமல் இருக்குது அந்த மரமெல்லாங்க. சரி. ஒரு பாலை விடுறக்கு ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் இறக்காமல் மட்டை கல் கட்டிகிட்டே தான் இருக்கிறோம். ஒரு தடவையும் கூட அவுத்துறதே இல்லைங்க. சரி சரி. எல்லாம் ஒரு 6 வருஷம் அப்படியே மாற்றி கட்டிகிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்களும் தெரிஞ்ச தோப்புகளுக்கும் தென்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, கொடுத்துருக்குறாங்க. சரி. அவங்க கரெக்டாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்மள மாதிரி வருதுங்க. பெரும்பாலும் அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டதில் சரியாக வரதில்லைங்க. ஏன்னா அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் வந்து ரசாயனம் போடாமல் இருந்ததுனால நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 டைம் கொடுக்குறீங்க. ரசாயனம் போடுறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் 4 டைமாவது கொடுக்கணும். ஆனால் 4 டைம் கொடுக்கறதுக்கு தயாரில் இல்லை மக்கள். ஆமாங்க, 4 டைம் கொடுக்க தயார் இல்லைங்க. அப்போ நம்மக்கிட்ட வாங்கி பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்திட்டு திரும்பவும் இடையிலேயே ரசாயனத்தையும் இவ்வளோ கலக்கிடுறாங்க. பிரயோஜனம் எதில் ரிசல்ட் வருதுன்னு தெரியாது நம்மளுக்கு. ரிசல்ட்டு எப்படியானாலும் 8 மாதத்துக்கு மேலே தான் ரிசல்ட்டை தெரியுங்க. ஓரளவு தெரியுங்க. குறைஞ்சபட்சம் 1.5 வருஷத்துக்கு மேலானது நல்லா ரிசல்ட் தெரியுங்க. அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு அதை கலக்கி விட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணணுன்னாங்கன்னா நம்ம போய் பார்க்குற இடத்துல பேசுகிற இடத்துல 1000 மரம் இருந்தாலும் ஒரு 250 மரமோ 300 மரமோ இல்லை 500 மரம் தான் இருக்குன்னா ஒரு 100 மரம் மட்டும் தனியாக கொடுக்க சொல்லி இதை மட்டும் நம்ம சொல்கிற மாதிரி பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி அந்த 100 மரத்தில் என்ன ஈல்டு வந்தது, இப்போ என்ன ஈல்டு வந்ததுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கிற மாதிரி நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கணும். அதுதான் சரியா சரிங்க. மற்ற எல்லாத்துக்குமே இது சொல்லலாம். நம்ம யூடியூப்லேயும் இது ப்ளே பண்ண போகிறோம். விருப்பப்படுறவங்க பார்த்துட்டு கூப்பிட்டாங்கனாலும் நம்ம அவங்களுக்கு இந்த ரெமெடி என்னங்கிறது சொல்லலாங்க. நன்றிங்க.